கற்பனை ஓடத்தில் ஏறி என்னுடன் சிறிது நேர பயணம் செய்யுமாறு உங்களை அழைக்கின்றோம். வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் முன்னால் கடந்து இன்றைக்கு 1060 ஆண்டுகளுக்கு முந்திய காலத்திற்கு செல்வோமாக. ஆடி திங்கள் 18ஆம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைக்கடல் போல் விரிந்து பறந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வாணர் குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். புழுதி புயலில் எங்கள் தேர் போர்க்குதிரை வீரத்தின் வேர், கால்கள் பறக்க தலைகள் வணங்க கொண்டாட்டம் தொடங்கும் களம். வீரநடை போட்டு வா வெற்றி உனதே, வீரநடை போட்டு வா வெற்றி உனதே. அன்று 18ஆம் பெருக்கு திருநாள் அல்லவா. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில முதியவர்களும் புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். கூட்டாஞ்சோறும் சித்ரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் கும்பல் கும்பலாக வந்திருந்தார்கள். அங்கே கூடியிருந்த பெண்களின் இனிய குரலில் எழுந்த பாடல்களும் கேட்டன. அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் சிந்தும் கும்மியும் பாடினார்கள். மஞ்சள் குங்குமம் மலர்கள் சூடி தங்க நிறத்தில் ஜொலிக்குதடி, வடவாற்றின் பெருக்கு வர பாண்டி நாட்டு பெண்கள் வாரோம் ஆடி பெருக்கு கொண்டாட. பல இள நங்கைகள் நம் இளம் பிரயாணியை பார்த்தார்கள். அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள். வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் குதூகலமும் பிடுங்கி தள்ளின. போது ஒரு மூதாட்டி, தம்பி, வெகு தூரம் வந்தாய் போலும், களைத்திருக்கிறாய், வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றார். ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றியது ஒரு காட்சி. வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் சிறகுகளை விடுத்துக்கொண்டு நீரில் மீந்தி வரும் அன்னப்பட்சிகளைப் போல். பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள்? அதோ முன்னால் வரும் அன்னக்கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை என்று கேள்விகளை அடுக்கினான். அந்த கப்பலில் யார் வருகிறார்கள்? பொதுமக்களே, பழுவேட்டரையர் வருகிறார். உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரி பழுவூர் அவருடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலிருந்தே பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. இப்போதுள்ள பழுவேட்டரையர் இதில் மூத்தவர், 84 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் இல்லை என்று புகழ் பெற்றவர். சோழ அரசின் கருவூலமும் தானிய கிழங்குகளும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன. அரசியல் தேவைக்கு தகுந்தபடி வரி விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டை தலைவரையும் பெரு வணிகரையும் இவ்வளவு வரி தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் வலிமை மிக்கவராக இருந்தவர் பழுவேட்டரையர்தான். அத்தகைய மகாவீரரும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது.